வணக்கம் கேமர்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இந்த வீடியோவில் நம்ம ஷெரீஃப் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு திருட்டுத்தனம் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா அது நம்ம டாக்டரோட ஆஃபீஸு. இந்த ரூம்கிட்ட வந்தாலே அவன் வந்து அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறான். அப்படி என்னப்பா பிரச்சனையாகும், நம்மளாம் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுப்போமே அப்படின்ட்டு பின்பக்கமாக ஏறி போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். செகிரி குச்சி தான் பார்ப்போம். பின்னாடி அப்படி என்ன ரகசியம் வச்சுருக்கான். ஏன்னா ஒரு தடவை இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் கூட கதவை தட்டி பேசிட்டு போகிறத நான் பார்த்தேங்க. பாருங்கள், உள்ளே எவனோ உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான். பார்க்க உள்வரின் மாதிரியே இருக்கான்ல. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த சீக்ரெட் மிஷன் அன்லாக் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஏதோ கண்டிப்பாக திருட்டுத்தனம் நடக்குது. இப்போ எக்ஸாக்டாக எங்கே தெரியுங்களா? நான் இப்போ வந்து இருக்க இடத்துக்கு அப்படியே ரைட்டில் ஒரு டோர் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம குதிரையிலேருந்து எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கயிறு மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த இடம் எங்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு என்ன எடுக்கலாம்? கைக்கு ரிப்பீட்டர் எடுக்கலாமா? ஓகே, பவ்வா வேணாம். ஓகே, இது எடுக்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, ஓகே, ஷார்ட் ரேஞ்சு தான். ஏன்னா ரூம்குள்ளே தானே ஷார்ட் ரேஞ்சுங்கிறதுனால அந்த சாவட் ஆஃப் ஷார்ட் கன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கிட்ட வந்து கதவு தட்டி ஒரு போலீஸ்காரன் பேசிட்டு போகிறான். நம்மளும் போய் அதே மாதிரி கதவு தட்டுவோன்னு போய் தட்டினா அவனும் அதே டைலாக்கை சொல்கிறான். இது ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கான இடம் கிடையாது, தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காத அப்படின்னு போலீஸ்காரன் மாதிரியே ஒருத்தன் உள்ளே இருந்து பேசுகிறான். இப்போ அந்த கதையை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வர போகிறோம். கதவை திறடா கதவை. உள்ளே என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்தேன். அவனு தரேன். பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனை வச்சுக்கிட்டு திருட்டு வேலை. அவன் வெளியே வந்து நான் பார்க்கலையே, உள்ளே ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருக்கானே. அவனை ஊருக்குள்ளேயே பார்த்த மாதிரி தரலையே. யார் அவன்? ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஹிண்ட்டு கொடுத்தா இங்கேயே வச்சு கொளுத்திடுவோம். ஒன்று ஹிண்ட்டு க்ளூ கொடுக்கறது, ஒருத்தனை மிரட்டுறான்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வேணாம். சமத்தா எப்போ எப்படி கதவை திறப்பியோ அதே மாதிரி திறக்கிற. நான் என்னான்னு பார்த்துக்கிறேன். உள்ளே போய் உள்ளே அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களே. பாருங்கள், இவன் தாங்க நான் கணக்கு எழுதிட்டு இருந்தவன். உள்ளே பொம்பளை இருக்கா. பாருங்க, 3 ஆம்பளையும் ஒரு பொம்பளை. இங்கே ஏதோ தப்பான வேலை நடக்குது மக்களே. அதுக்கு தான் அவனுங்க உள்ளே வர வேணாங்கிறானுங்க. இங்கே இருக்க லூட் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஏன்னா இது வந்து போலீஸ்காரங்களே இந்த வேலையை பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கவங்க போலீஸு. அதனால் நம்ம இங்கேருந்து ஆகிறது தான் நல்லது. இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸே இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. நம்ம கேங் மெம்பர்ஸும் நம்மளை அப்பப்போ கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வாடா கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் போகாமல் இருக்கோம். ஸோ வந்து நம்ம இந்த தடவை நம்ம கேம்ப் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணுன்னா ஜேவியரை பார்க்கணும். ஜேவியர் தான் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தான். வாமாமே, உனக்காக பெரிய வேலை வச்சுருக்கேன், நம்ம சேர்ந்து பண்ணலாம், நல்லா காசு கிடைக்கும்டா. அது வந்து பொதுமக்கள் கூட கிடையாது, அவங்க வந்து ஒரு திருட்டு பசங்க, அவங்கள்ட்டேருந்து கொள்ளையடிக்கிறதுலாம் தப்பு இல்லைடா, வரியா அப்படின்னு சொன்னதும் நம்ம கிளம்பி போன இடம் தான் நம்ம கேம்ப்பு. டோர்காலில் ஜேவியர் இவனை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பி போயிடுவோம். அவனுக்கு அந்த இடத்த பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் வந்து நிறைய பேர் அவங்கள வந்து பெரிய கொள்ளைக்காரங்கன்னு சொல்கிறாங்களாம். எந்த மாதிரினா ஹைவேஸில் வந்து அவங்க வந்து கொள்ளையடிப்பாங்களாம், கிட்னாப் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி தவறான காரியம்லாம் அவனுக்கு பண்ணிட்டுருக்கானுங்க. அவனுங்க வந்து டெய்லி சமைக்கிறானுங்களாம். அவனுங்கள்ட்ட வந்து நிறைய காசு இருக்கும். அவனுங்கள்லாம் நம்ம கொள்ளையடிக்கிறது தப்பே இல்லை, வாடாமாமே அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு போகிறான். சரி மச்சி, வா போவோம், அவனுங்களை பார்த்துருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம பக்கமாக வந்துட்டோம். இந்த ட்ராவலை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன் மக்களே. ட்ராவல் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ராவல் போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடமே ஒரு மாதிரி எரிஞ்சிருக்கு மக்களே. இங்கேருந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டான் ஜேவியர். பிகாஸ் வந்து குதிரையில் போனால் அவங்க அலாட் ஆகிடுவாங்க. நம்ம இங்கேருந்து நடந்து போய்க்கலாம். அவன்கிட்ட பைனாகுலர் இருந்தால் அங்கே பாரு, அங்கே ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு 3 வீடு சேர்ந்த மாதிரி இருக்கும் பாரு, அங்கே தான் நம்ம கொள்ளையடிக்க போகிறோம், ஜூம் பண்ணி பாரு அப்படிங்கிறான். நம்மளும் ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. அங்கே நமக்கு அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டே போகிறான். சரிடா, நான் உன் கூட இருக்கேன்ல,
வேணால் அந்த மிஷன் ஃபுல்லாக நீயே நான் லீட் பண்ணு அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவனு வந்து சரி ஓகே என் லீடில் நீ இரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம வந்து ஜேவியர் கூட்டிகிட்டு வந்த மிஷன்னால் அவன் சொல்கிறதையே நம்ம கேட்டுக்குவோம், அவனையும் ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒளிஞ்சிட்ருக்கோம். அங்கே வந்து அவனுங்க நிறைய பேர் இருக்கனால நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவனுங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க, எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. நமக்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. ஏன்னா என்னவோ சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளே புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. நமக்கு எதாவது புரியுதான்னு கேட்டான் ஜேவியர். புரியலன்ட்டோம். சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுங்க போயிட்டானுங்க. நீ அங்கே பின்னாடி ஒரு கல் இருக்குது, அதுக்கு பின்னாடி நீ போய் ஒளிஞ்சிக்க. நான் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிளான் பண்ணுறேன். இங்கே வந்து தீ மூட்டி நான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீ ரெடியாக மட்டும் இரு அப்படிங்கிற. மேலே இறங்குடா. நம்மளும் வந்து பாறைக்கு பின்னாடி வந்து ஒதுங்கிட்டோம். ஜேவியர் வந்து கொஞ்ச நேரத்தில் இப்போ கொளுத்திடுவான். அவ்வளோதான், பற்ற வச்சிட்டான். அவங்களும் அலர்ட் ஆகுறாங்க சுற்றி எல்லாருமே. அங்கே பாருங்கள், கொளுத்தி விட்டான் ஆள். அந்த இடம் வந்து பற்றிக்கிட்டு எரியுது. இப்போ எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. வந்ததுமே ஜேவியர் ஃபைட் எடுத்தாலும் நம்ம எடுத்துருவோம். எல்லாம் வந்து அலர்ட் ஆகி தேடிட்டு இருக்காங்க, எப்பட்றா இது நடந்துச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆன நேரத்தில் நம்ம ஜேவியர் வந்து ஃபைட் எடுத்துட்டான். இதுக்கு மேலே நம்மளும் விடக்கூடாது. ஏன்னா அவன் மட்டும் தனியாக ஃபைட் பண்ணான்னா தோற்றுருவான். முடிஞ்ச அளவுக்கு ஜேவியருக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மிஷனில். அப்போ தான் வந்து ஷேர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அவன் நம்மளோட கேம்ப் மெம்பர் இல்லையா, நண்பன் இல்லையா, அதனால் விட்டு கொடுக்காமல் நம்ம சண்டை போடணும். நம்ம கவர் எடுத்து தான் அதில் சண்டை போடணும். ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் கவர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு அடிக்கிறான் பாருங்கதான், தலை மட்டும் மாட்டுது பாருங்க. செத்துட்டான். இங்கே மேலேருந்து யாரோ அடிச்சிட்ருக்காங்க. ஏங்க பொம்பளைங்க அது சிக்கட்டும் பாருங்கள் ஷாட்டை. தலை சரியான ஷாட்டு, அருமையான ஷாட்டு. இங்கே ரைஃபிள் தாங்க பக்காவாக இருக்குங்க பாருங்கள். ஸ்கோப்பு போட்டு வச்சோன்னா ஷாட்டு பொட்டுன்னு விழுவானுங்க. என்ன இம்மார்ட்டலாக இத்தனை அடி வாங்குறான். இன்னும் ஒருத்தன் தான் இதுக்குள்ளே இருக்கான், அவனுக்கு வந்து க்ளோஸ் கால் தான். போடு. அங்கே வந்து யாருக்கிட்ட இருங்க, சுட்டுருவோம் எதுக்கும். நான் செத்தமாக நடிச்சிட்டு வந்துட போகுது. முதல்ல லூட் அடிச்சுக்கலாம் அவன்கிட்ட. ஜேவியர் நீ அங்கே மற்ற இடமெல்லாம் போய் பாடுறா, போடா. உனக்கு தானே தெரியும் எங்கெங்கெல்லாம் காசு ஒளி வச்சுருப்பானுங்கன்னு. போய் தேடி எடுத்து சொல்லு. நான் இவனுங்க டெட் பாடியில் எங்கெல்லாம் காசு ஒளி வச்சுருக்கானுங்களோ அதெல்லாம் எடுக்கிறேன். பயங்கரமாக கொளுத்தி விட்ருக்கான் பாருங்கள், எப்படி இருக்குது நெருப்பு. நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். நம்மளை கூப்பிட்றான் வேறு ஹெல்ப்புக்கு. ஃபஸ்ட் நான் இங்கே லூட் அடிச்சுட்டு வந்துடுறேன். கோச்சிக்காத மேமே, வந்துட்டேன். அதை தள்ளுறதுக்கு நம்மக்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறான், தள்ளுவோம். அடியில் ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு தள்ளு. தள்ளியாச்சுல்ல. சொன்ன மாதிரியே அடியில் ஒரு பெட்டி இருக்குடா. பாடுறா, நம்ம வருவோன்னு தெரிஞ்ச மாதிரியே 2 பேருக்கும் சமபங்காக பிரித்து வச்சுருக்காங்களே. இது உனக்கு மிச்சம் இருக்குது அண்ணனுக்கு. ஓகே, நீ சுற்றி வேறு ஏதாவது இருந்தால் லூட் அடிச்சுட்டு கிளம்பு. நான் உன்னை கேம்பில் பார்க்குறேன், பத்திரமா போய்ட்டு வா. நம்மளும் மற்ற இடத்துல அப்படியே லூட் அடிப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு மேலே ஏறுவோம். அதில் ஒரு ஏணி இருக்குது, இங்கே ஏறி பார்ப்போம். மேலே ஒரு பொம்பளை செத்து கிடந்தால அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். லூட் அடிக்கலாம். லூட் அடிச்சாச்சு. ஏமா இப்படிலாம் சண்டை போடுறீங்க? இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஜேவியர் மாமா. இங்கே எனக்கு ரெண்டு ஸ்டாக் பணம் கிடச்சிருக்கு. ஓகே, பரவாயில்லையே, நல்ல துட்டு தாங்க. ஓகே, நம்ம கீழே இறங்கி வீட்டை போய் லூட் பண்ண ஆரம்பிக்கலாம். வீட்டுக்குள்ளே நம்ம இன்னும் போகவே இல்லைல்ல. இவனுங்களை சுட்டுட்டு இங்கே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே என்னென்ன தேருது அப்படின்னு பார்ப்போம். எங்கே டோர் வச்சுருக்கானுங்க? டோர் ஃப்ரண்ட்டில் அங்கே இருக்குது. உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, மிராக்கிள் டானிக் கிடச்சிருக்கு. 3 பாரையும் ஃபில் பண்ணும் மக்களே. மிராக்கிள் டானிக்கு கன்னாயில் இருக்குது, எடுக்க முடியல. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இருக்க கன்னாயில் யூஸ் பண்ணிடலாம். இந்த கன்னாயிலோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இப்போ நான் கன் எடுக்கிறேன். அதில் வந்து கன்னோட அந்த பவர் காட்டுது இல்லையா, அதில் வந்து ஒயிட்டில் ரெட் கலர் காட்டுச்சு இல்லையா, அது வந்து நம்மளோட கன்னோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. நம்ம அதை க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிடுது. அந்த ரெட்டு போயிடுது பாருங்கள்.
இதனால தான் பழைய படத்தெல்லாம் இருக்கவனுங்க இவ்வளோ பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு பொழுதுனிக்கே அதை தொடச்சிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இப்போ தான் அதோட காரணமே புரியுது. சரி நம்ம இந்த கண்ணையும் எடுத்து துடைப்போம். கண்ணாயில் யூஸ் பண்ணால் தான் அந்த கண்ணாயில் எடுக்க முடியும். நம்ம நல்லா தொடச்சாச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்துருச்சு. ரைஃபிள் அருமையாக இருக்குது. தூக்கி உள்ளவை கண்ணாயில் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே போவோம். இங்கே தேடியாச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரு ஏணி இருக்குது, இதில் ஏறி பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? மூட்டை பெட்டி. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குங்க, இதை திறந்து பார்ப்போம். அருமை, ரம்மு கிடச்சிருக்கு மக்களே. ரம்மு குவார்மா ரம். இந்த குவார்மா அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது நம்ம கேமில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இங்கே ஹேர் பொமேட் இருக்குது, அதை எடுத்து வச்சுக்குவோம். இது எதுக்குன்னா முடி நல்லா நம்ம இழுக்கிற இழுப்புக்கு வரத்துக்கு ஹேர் பொமேடு. ஹேர் டானிக்கும் கிடச்சிது, எடுத்து வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்பன் கேஸ் இருக்குது. அதை திறந்தா இலவசமாக ஒரு கன்று மக்களே. அதுவும் சாதாரண கன்று கிடையாது, பம்ப் ஆக்ஷன் ஷார்ட் கன்று. சரி நம்ம வெளியே கிளம்புவோம். வீட்டில் எல்லாம் லூட் அடித்தாச்சு. இந்த குதிரையில் அவனுங்க எதாவது வச்சுருப்பானுங்க, அதை முதல்ல இது பண்ணுவோம். அதுக்கு முதல்ல குதிரையை ஃபஸ்ட்டு தட்டி கொடுத்து அதை அமைதிப்படுத்தணும். இல்லைனா டேரெக்டாக பைக்குள்ளே கையை விட்டோம்னா காது மேலேயே அடிச்சு போகணும். எட்டி வச்சிரும் மக்களே. பாருங்கள், இதை அமைதியாக விட்டுருச்சு. இதுலேருந்து காசு எடுத்தாச்சு. இந்த குதிரையை அதே மாதிரி தட்டி கொடுத்துட்டு பேக்கில் கை விடலாமா? பார்த்தீங்களா, எட்டி உதைக்குது. இன்னொரு தடவை தட்டி கொடுத்துட்டு ஒரு 5-6 தடவை தட்டி கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் போடுறேன். இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், பை பாய்.